எக்ஸ்பர்ட்டா 10 வருஷமா பண்றேன்னா கூட ஃபீல் ஆகாது. அதுக்கு முந்தின ஸ்டேஜே கண்டுபிடிக்கலாம் மேமோகிராம்ல. அதை நம்ம மிஸ் பண்ணும்போது அந்த டைம்ல மேமோகிராம் பண்ணலாம். அடுத்து ஒரு 2 மாசத்துலயோ ஒரு 6 மாசத்துலயோ ஒரு 1 சென்டிமீட்டர் கட்டியா வரலாம். உங்களுக்கு புரியுது? அந்த ப்ராசஸ் வந்து அந்த மாதிரி தான் இருக்கும். சோ அதுக்குதான் நம்ம அப்பப்போ ஸ்கிரீனிங் டெஸ்ட்ங்கிறது வந்து நம்ம பண்ணிக்கிறோம். ஓகே. ஸோ இந்த மேமோகிராம்ல வந்து உங்களுக்கு கையில ஃபீல் ஆகல, பட் மேமோகிராம்ல தெரியுதுனாலும் நம்ம பயாப்சி பண்ணணும். சரிங்களா? ஸோ பயாப்சிக்கு சைஸ் லிமிடேஷன் ஒன்றும் இல்லை, இந்த சைஸ்ல தான் பண்ணணுங்கிறது. இப்போ யூஎஸ்ல பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இது ஒரு ப்ரோக்ராமா நடத்துறாங்க. ஒரு 40 to 50 இயர்ஸ்க்கு அப்புறம் எல்லாருக்குமே அவங்க வந்து மேமோகிராம் பண்றாங்க, ஏர்லி ஐடென்டிஃபை பண்றாங்க. இந்த ஏர்லி ஐடென்டிஃபிகேஷனோட அட்வான்டேஜ் என்னன்னா மார்பகத்தை ஃபுல்லா எடுக்க வேண்டாம். சரிங்களா? இப்போ பிரெஸ்ட் கேன்சர்னா மார்பகத்தை ஃபுல்லா எடுத்துருவாங்க, அது ஒரு ஃபியர் நிறைய பேருக்கு இருக்கு. அப்படி பண்ண தேவையில்லை, சைஸை பொறுத்து தான் இருக்கு. கட்டி சின்னமா இருக்கு, இல்லை நான் சொன்ன மாதிரி இந்த மேமோகிராம்ல மட்டும்தான் இருக்கு, கையில ஃபீல் ஆகலைன்னா நீங்க அந்த கட்டி மட்டும் எடுத்தா கூட போதும். மார்பகத்தை ஃபுல்லா எடுக்கணுங்கிற எந்த கட்டாயமோ கம்பல்ஷனோ இல்லை. சரிங்களா? அவங்க ஊர்ல எல்லாம் பிரெஸ்ட் கேன்சர் வந்து 100 பேஷண்ட்ஸ் இருக்காங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 70 to 75 பேருக்கு வந்து கட்டி மட்டும்தான் எடுக்கிறாங்க. நம்ம ஊர்ல தான் ரிவர்ஸ்ல, ஏன்னா நம்ம ஊர்ல வரதே வந்து கொஞ்சம் பெருசானதுக்கு அப்புறம் தான் வராங்க. ஸோ அவங்களுக்கு அந்த ஆப்ஷன் வந்து குறையுது. ஆனா இப்ப அதுலயும் நம்ம ட்ரீட்மெண்ட் ப்ரோட்டோகால்லாம் மாத்தி இருக்கோம். ஏன்னா ஃபர்ஸ்ட் மருந்து கொடுத்து கட்டியை கரைக்கிறோம், சின்னமாக்குறோம், அதுக்கப்புறம் நம்ம வந்து கட்டி மட்டும் எடுக்கிற ஆப்ஷனும் இப்பவும் இருக்கு. சரிங்களா? ஸோ டெக்னாலஜி நிறைய மாறிடுச்சு, மக்கள் கிட்ட இருக்க அவேர்னஸ் கொஞ்சம் மாறணும், ஃபியர் மாறணும். ஏன்னா வியாதிங்கிறது இப்ப கூட்டிகிட்டே தான் இருக்கு, நிறைய பேருக்கு இப்ப வருது. கிட்டத்தட்ட வருஷம் ஆன் ரெக்கார்டே 2 லட்சம் பேருக்கு வருது, ரெக்கார்டு இல்லாம இன்னும் நிறைய பேருக்கு வரும். ஸோ நம்ம வந்து